நவீன உலகத்தில் வாழும் மனிதர்கள் இதய கோளாறு, உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை, மன அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான உடல் சார்ந்த நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். இதற்கு மிக முக்கிய அடிப்படை காரணமே முறையான தூக்கமின்மைதான். மனிதர்கள் சீரான தூக்கம் தூங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகவே கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் மார்ச் 14ஆம் தேதி வேர்ல்ட் ஸ்லீப் டே அனுசரிக்கப்பட்டு வருகிறது. பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுது 10 முதல் 11 மணி நேரம் தூங்குவார்கள். அதன் பின் 7 முதல் 8 மணி நேரம் சீரான தூக்கம். 60 வயதை கடந்த பிறகு இந்த தூக்கம் 6 முதல் 5 மணி நேரமாக குறையும். கடந்த 1980ஆம் ஆண்டு வரை கூட சூரியன் அஸ்தமித்தவுடன் மக்கள் உறங்கச் சென்று விடுவார்கள். அவர்களுக்கு தியேட்டர்கள் மட்டுமே ஒரே பொழுதுபோக்கு. அதனை தாண்டி எந்த பொழுதுபோக்கும் இல்லை. வேலை, தூக்கம், நண்பர்கள் என வாழ்ந்தார்கள். 1990களின் பிற்பகுதியில் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் எல்லா வீடுகளுக்கும் தொலைக்காட்சி அத்தியாவசிய பொருளாக மாறியது. அது மக்கள் வாழ்க்கை முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆண்ட்ராய்டு செல்போன் வருகை மொத்தமாக மனிதர்களின் தூக்கத்தை தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டது. குறிப்பாக ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபீட், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என பல்வேறு செயலிகள் மனிதனின் தூக்கத்தை இழக்கச் செய்துவிட்டன. இது மட்டுமல்லாமல் இரவு நேர பார்ட்டி, அவுட்டிங், சாப்பாடு சாப்பிடுவது, மதுப்பழக்கம் என வாழ்க்கை முறை மாறிக்கொண்டே வருகிறது. ஸோ இப்போ நம்ம ஃபோனில் கேம் விளையாடும் போதோ இல்லை சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போதோ நமக்கு தூக்கம் வந்தாலும் கூட நம்ம இன்னும் ஒரு ரீல் பார்க்கலாம், இல்லை இன்னும் ஒரு எபிசோட் பார்க்கலாம் சொல்லி நம்ம அகைன் ரிப்பீட்டடாக அது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் ஸ்லீப் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆக தான் செய்யும். முறையற்ற தூக்கம் இருந்தால் இருதய கோளாறு, நீரிழிவு, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு உடல் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் வீட்டில் பிரச்சனை, வேலை பார்க்கும் இடத்தில் கோபம் என மனம் சார்ந்த பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டு அதீத மன அழுத்தத்திற்கு வித்திடும் என்கின்றனர் மருத்துவர்கள். நல்லா தூங்கினோம்னா தான் பாடியில பிரெயின்ல சில கெமிக்கல்ஸ் எல்லாம், ஹார்மோன்ஸ், மெலட்டோனின், குரோத் ஹார்மோன் இதெல்லாம் செக்ரீட் ஆகும்போது பிரெயின் நல்லா வேலை செய்யும், உடலும் நல்லா வேலை செய்யும். இந்த ஸ்ட்ரெஸ், இந்த தூக்கம் இல்லாம இருக்கிறது இதெல்லாம் உடல்நல பாதிப்புகள், மனநல பாதிப்புகள் ஏற்படுத்தும். இது எல்லாருமே நீங்க கரெக்டா கடைபிடிச்சீங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனைகள் குறையும், நல்ல முடிவெடுக்கும் திறமை இருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஸோ இதை இன்னையிலிருந்து ஒரு கொள்கையா எடுத்து உங்க குடும்பத்துல அனைவரும் இதை கடைபிடிக்கணும். இப்போது வாழும் 50% பேருக்கு தூக்கம் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டு மனநல சார்ந்த பாதிப்புகள் இருக்கின்றன. அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் மனநல ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது, அல்லது மருத்துவரை அணுகி இதற்கு தீர்வு காணலாம். மனிதர்களின் செயல்பாடு முற்றிலுமாக இயற்கைக்கு எதிராக இருப்பதால் எதிர்காலத்தில் தூக்கம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் உதயமாகலாம் என்கிறார் மனநல ஆலோசகர் ராஜசுந்தர பாண்டியன். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கைக்கு எதிராக தான் செயல்படுறோன்னே சொல்லலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்கு தூக்கம் வந்தால் தூங்கிடும், குதிரைக்கு தூக்கம் வந்தால் தூங்கிடும், பறவைகள் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு கூட்டுக்கு வந்துடும். பட் மனிதன் தான் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு எதிராக நைட்லாம் முழிச்சு நிறையா வேலை செய்கிறான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்ன் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணோம். அதாவது ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எந்திரிக்கிறது. பட் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இர்ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்னாக மாறிடுச்சு. அதாவது நம்ம தூங்கக்கூடிய நேரம் டெய்லி மாறுபட்டுட்டு இருக்குது. அதே மாதிரி காலையில் எழுதுகிற நேரமும் நிறையா மாறுபடுது. இப்படியே போச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஸ்லீப் கிளினிக் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு ஹாஸ்பிட்டலே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குதிரை, நாய், பறவைகள் சரியான நேரத்தில் தூங்கச் சென்றுவிடும். ஆனால் மனிதன் அதற்கு எதிராக செயல்படுகிறான். இரவு நேர வேலை செய்பவர்கள் காலையில் முழுமையாக தூங்க வேண்டும், ஆனால் அதனை செய்வதில்லை. இது அவர்களது வேலையில் பல்வேறு சிக்கல்களை கொண்டு சேர்க்கும் என கூறுகின்றனர் மருத்துவர்கள். தமிழ்ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் மதுரை மண்டல செய்தியாளர் தங்கதுரை குமார பாண்டியன்.